வணக்கம். மா கங்கா டூரிசமோடு இணைஞ்சு காசி யாத்திரை பயணத்துக்கு பிறகு திரும்ப மத்திய பிரதேஷ் யாத்திரை உங்களோட பண்ணேன். மத்திய பிரதேஷ் யாத்திரையில் ஒரு ஹோட்டலும் சூப்பராக இருந்தது. அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 10 வகையான பதார்த்தங்களோட சூப்பராக இருந்தது. இண்டோரில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துல எங்களுடைய லோக்கல் டூர் பார்ட்னர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் பேர் ஹரிஷ். மஃபின்ஸ் அண்ட் பனானா, papaya, salads, sprouts, set curd. Pickle gali airichi top பண்ணனும். Hot milk, cornflakes, canned juice, fresh juice, curd, baked beans, corns, parathas, pakoda, chutney, appam, idli, appa havi ediyudu, dekhu poda kya sambar, poha, bread, halwa, chutneys, poha, uttappam, idli, 2 chutney, கொஞ்சம் பக்கோடா, ஹல்வா, சாம்பார், கேண்ட் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், வாட்டர்மெலன், பப்பாயா, மஃபின்ஸ், பனானா. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். ரிச்சாக இருக்குல்ல, ஒரு கிங் சாப்பிட்ற மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும்பாங்கல்ல, அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ மாகால். உஜ்ஜைன் யாத்திரை இன்னையோட நிறைவு பெறுது. இந்தோரில் இருக்கக்கூடிய கோயிலெலாம் பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு இந்தோர்லேருந்து கிளம்ப போகிறோம். யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. எல்லா ஆலயங்கள்லையும் நல்ல தரிசனம். ஜெய் ஸ்ரீராம். மா கங்கா டூரிசம் ரஞ்சி சொன்ன மாதிரி ஐட்டனரியில் கொடுத்துருந்த அத்தனை கோயில்களையும் கவர் பண்ணியாச்சு. இந்தூரில் இருக்கக்கூடிய கஜரானா கணேஷ் இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கோயில் போகிற வழியெல்லாம் கண்ணை இமைக்க முடியல, அவ்வளோ கடைகள் இருக்குது. அத்தனை மாலை கடைகள். கிட்டத்தட்ட நம்ம மகாராஷ்டிராவில் சித்தி விநாயகர் கோயில் போகிற பாதையெல்லாம் நிறைய கடைகள் இருக்கும். ஸ்வீட் ஸ்டால்ஸ் ஏராளமாக இருக்கும். அந்த மோதகம் மாதிரி அவங்க ஸ்வீட்டு அந்த ஷேப்பில் பண்ணி வச்சுருப்பாங்க. லட்டு பிரசாதம் இப்படி நிறையா இருக்கும். இந்த கோயில் வளாகம் ரொம்ப விஸ்தீர்ணமாக இருந்தது. இண்டோர் க்ளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, இங்கே வந்தால் நல்லா சுத்தமாக இருக்கிறத பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. ஒரு கோயில் எப்படி சுத்தமாக மெயின்டைன் செய்யணுன்றது இங்கே இண்டோரில் இருக்கிற கோயில்கள் தான் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய கடைகள் பார்த்துட்டு வந்தேன். கஜராஜ் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். கஜ அப்படின்னா யானை. இவரே யானை முகத்தான் தான். அந்த யானைகளுக்கெல்லாம் தலைவனாக ராஜாதி ராஜாவாக உள்ளே இருக்க போகிறார் போல இருக்குது. நான் இனிமேல் தான் போய் தர்ஷன் பண்ண போகிறேன். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கேன். சித்தி விநாயகர் மும்பையில் ரொம்ப ஃபேமஸாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இண்டோரில் ரொம்ப ஸ்பெஷலான விநாயகர் இந்த கஜராஜ விநாயகர். கஜரானா கணேஷ் இந்த கோயில் மராத்திய கட்டிடக்கலை அந்த பாணியில் அமைக்கப்பட்டிருக்கு. பூர்ண கும்பம் ரொம்பவே பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கோயிலில். அந்த கோயிலுடைய சுற்று வட்டாரம் ஃபுல்லாக மரங்கள் வச்சு அந்த மரங்களோட நிழல் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு காமான ஒரு அட்மாஸ்பியரை கொடுக்குற மாதிரி இருந்தது. கஜரானா கணேஷ் எப்படி இருப்பாருன்னு ரொம்ப க்யூரியாசிட்டி இருந்தது. இப்போ பாருங்களேன், செந்தூர வர்ணத்தில் ராஜாதி ராஜனா குறுகுறுன்னு க்யூட்டாக அப்படி மனுஷன் குறுகுறுன்னு நம்மளை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலில் சூப்பராக இருந்தார். அம்மா துர்காம்மா அவங்களும் கேட்கவே வேணாம், ரொம்ப அழகாக நார்த் இந்தியன் ஸ்டைலில் புடவை கட்டி சூப்பராக இருந்தாங்க. நிறைய சன்னதிகள்ங்க. இந்த கோயில் ஃபுல்லாகவே அங்கங்கே அழகழகான சிலைகள். மத்திய பிரதேஷில் இந்த ஸ்தம்பம் எல்லா கோயில்களையும் பார்க்க முடியும். நிறைய சன்னதிகள் இருக்குது. ஒரு சன்னதியும் சைவம் வைணவம் சாக்தம்னு பாகுபாடு இல்லாமல்
அனைத்து தெய்வங்களும் ஒரே கோயிலில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் கட்டியிருக்காங்க. ஆஞ்சநேயர் சன்னதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. திருப்பதி பாலாஜி கூட இங்கே சன்னதி இருக்கிறத பார்க்குறோம். நார்த் இந்தியன் ஸ்டைலில் புடவைக்கட்டு, வேஷ்டி இப்படியெல்லாம் இருக்கும். பெண் தெய்வங்களுடைய சன்னதிகளில் போய் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக புடவை கட்டி அமர்ந்திருப்பாங்க அல்லது நின்ற மேனியில் இருப்பாங்க. நர்மதா மாதா தான் மத்திய பிரதேச வளம் சேர்க்கிற ஒரு அன்னையாக இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு தனி சன்னதி, அங்கே நிறைய பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கிறதெல்லாமும் பார்க்க முடியுது. நிறைய 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 சன்னதி, அங்கங்கே சிவபெருமானுக்குரிய சன்னதியும் நம்ம பார்த்தோம். எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு இருக்கிறவங்க. கோயிலுக்குள்ளே வரும்போது நம்ம பூத்தட்டு, அர்ச்சனை தட்டுன்னு ஏதாவது வாங்கிட்டு தான் போகணும், பூ மாலையாவது நம்ம சுவாமிக்கு வாங்கிட்டு போகணுன்ற அளவில் பக்தி இருக்கிறவங்களாக இருந்தாங்க. ரொம்ப அருமையான அந்த கோயிலில் நரசிம்மருக்கான சன்னதியையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் அங்கங்கே நின்று எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு என்ன அவசரம் இருந்ததுன்னா வெளியில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் போய் அந்த கடைகளில் ஏதாவது வாங்கணுன்ற ஆசை இருந்தது. துலாபாரமும் இந்த கோயிலில் நடக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே துலாபாரத்தட்டு ரொம்பவே ஸ்பெஷலாக வச்சுருந்தாங்க, பார்க்க முடிஞ்சுது. வெளியில் வந்த பிறகு நான் மற்றவங்கள விட்டு விலகி வந்துட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் நல்லா சுற்றி நிதானமாக பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணேன். ஆஃப்டர்நூன் லஞ்சு கொஞ்சம் லேட்டானாலும் யாருக்குமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனால பசி இல்லை. ரொம்ப தாமதமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு போன இடம்தான் அகல்யாபாய் ஹோல்கருடைய அரண்மனை. இந்த அரண்மனை சுற்றி நந்தவனம் மாதிரி தோட்டமாக இருந்தது. இந்த விருட்சி பூன்னு நாங்கள் சொல்லக்கூடியது இட்லி பூ அப்படின்னு சொல்லிட்டு மதுரை வட்டாரத்தில் சொல்லுவாங்க. ஏன் நாகப்பட்டினம் வட்டாரத்து மக்கள் கூட இட்லி பூன்னு தான் இதை சொல்லுவோம் நாங்கள். அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது விருட்சி பூன்னு. அகல்யாபாய்க்கும் எனக்குமான தொடர்பு என்ன? பல ஜென்மமாக அவங்க என்னை தொடர்ற மாதிரி இல்லை, நான் அவங்கள துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பந்தம் எங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த அரண்மனை வளாகம் ரொம்ப விஸ்தீர்ணமாக இருக்குது. அப்புறம் மகாராணி விக்டோரியாவுக்கு அங்கே ஒரு சிலையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை ஆங்கிலேயர்கள் கொஞ்ச காலம் வசிச்சிருப்பாங்க போல இருக்குது அவங்களுடைய ஆட்சி காலத்தில். அதனுடைய சுவடுகள் நிறைய பார்க்க முடிஞ்சுது. நான் இந்த அரண்மனைக்குள்ளே போய் பார்க்க முடியல, அரண்மனை க்ளோஸ் ஆகிடுச்சு. அது ஒன்று தான் வருத்தமாக இருந்தது. அகல்யாபாய் ஹோல்கர் என்னை திரும்ப கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இண்டோர் வந்தோடனேயே இண்டோர் ஏர்போர்ட்டே அகல்யாபாய் ஏர்போர்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த மத்திய பிரதேஷ் தேசத்தில், அதாவது ஹோல்கர் வம்சத்தில் அரசாட்சி பண்ண ஒரு பெண்ணரசி அகல்யாபாய். அவங்கள பற்றி நான் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி சொல்லியிருந்தேன். அவங்களுடைய ரெசிடென்ஸ், அவங்களுடைய பேலஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கணவர், மாமனார், மகன் எல்லாரும் இறந்த பிறகு அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க. அந்த ஆட்சி இந்த இடத்துலேருந்து தான் நடத்துனாங்கன்றது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் நாங்கள் வந்தது ஒரு 5 மணிக்கு எல்லாத்தையும் பொறுமையாக இன்றைக்கி நிதானமாக நாங்கள் பண்ணிவிட்டு வந்தோம். ஆக்சுவலி க்ளோஸ்டு. மேபி எப்படி நினச்சிக்கணும் அப்படின்னா திரும்ப தான் அது மாதிரி ஒரு பெண்டிங் இருக்கணும்ல, அப்போ தானே அதை நோக்கி நம்ம ஓடுவோம். அதனால் திரும்ப வருவேன் போல இருக்குது அகல்யாபாயை சந்திக்கிறதுக்கு. அடுத்து நாங்கள் போன இடம் அன்னபூரணி கோயில். இந்த கோயிலும் ரொம்ப ரொம்ப அழகான மார்பிளால் கட்டப்பட்ட ஒரு கோயில். கோயில் போகிற வழியில் இவ்வளவு சிலைகளை எப்படி செதுக்கியிருக்காங்க, எத்தனை வருஷத்து ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. சுகபிரம்மரை தரிசனம் பண்ணிக்கிட்டேன். இப்படியே பார்க்கும்போது எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய புராண கதைகள் எல்லாத்தையும் அங்கே அழகாக சிற்பமாக வடிச்சிருக்காங்க. யானைகள் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கிறது, கிருஷ்ணலீலாவுடைய காட்சிகள், சக்தி ஸ்வரூபமாக மா காளியோடைய தரிசனம், அப்புறம் தும்புரு வீணை வாசிக்கக்கூடிய காட்சி, இப்படின்னு நிறைய சிலைகள் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக வடிச்சிருந்தாங்க. இந்த கோயிலெல்லாம் பொறுமையாக 1 மணி நேரம் இல்லை 4-5 மணி நேரம் எடுத்து பார்க்கணும். ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். கிருஷ்ணலீலா தொடர்பான காட்சிகளை எல்லாம் ஒரு வாலில் அப்படியே செதுக்கியிருக்காங்க. பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. என்ன குறும்புக்கார கிருஷ்ணருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த முகம் தத்ரூபமாக, அந்த குறும்பு கொஞ்சம் கூட குறையாமல்
அந்த சிற்பத்தில் எப்படி இவங்களால் இவ்வளோ நேர்த்தியாக வடிக்க முடிஞ்சுது அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சவுத் சைடில் கருங்கல்லில் நம்ம கோயில்கள் கட்டுறோம், அது ஒரு விதமான அழகான சிற்பங்களை பார்த்து ரசிக்கிறோம். அதெல்லாம் நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் வந்து ரசிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சவுத்லேருந்து நார்த் போகும்போது அங்கே மார்பிளில் எப்படி இவ்வளோ மைனூட்டான வேலைப்பாடுகள் செய்கிறாங்க, பிரம்மாண்டமான அரச மாளிகை மாதிரி எப்படி இவங்க கோயில்கள் கட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிரமிப்பு தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஒவ்வொரு பகுதியுமே நம்ம இந்தியாவில் எவ்வளவு அழகான அம்சங்கள் கொண்டது அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு தூண்லேயே 4 பக்கமும் 4 விதமான சிலைகள் வச்சு, இந்த சிலை தான் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சக்தி வழிபாட்டுக்குரிய பெண் தெய்வ சிலைகள், அது எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு தூண்லேயும் ஒவ்வொரு சிலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். குறிப்பிட்டு சொல்லணுன்னா தசமகா வித்யாவுடைய அத்தனை ஸ்வரூபங்களும் சிலை வடிவத்தில் பார்க்க முடிஞ்சுது. அன்னபூரணி தேவியை நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிக்கிறீங்க. அன்னபூரணி ரொம்ப அழகாக இருந்தாங்க. அழகு அவ்வளோ அழகு. அந்த உப்பரிகை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாடம், அந்த தூண்கள், இதெல்லாம் வந்து ஜெயின் கட்டிடக்கலையை பறைசாற்றக்கூடிய வகையில் மராட்டிய பாணியில் இப்படி ஒரு ஃப்யூஷனாக இருக்கக்கூடிய கட்டிட அமைப்பாக இருந்தது. நல்ல விஸ்தீரணமான வளாகம், நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் அந்த வளாகத்தை சுற்றி வரலாம். மாகாளி அங்கங்கே சிலை வடிவத்தில் பார்க்க முடிஞ்சுது. கையில் கத்திரிக்கோல் வச்சுருந்தாங்க. அது வந்து நான் சில ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேன். அப்படி கஜலக்ஷ்மியாக இருக்கட்டும், ராஜராஜேஸ்வரியுடைய தர்பாராக இருக்கட்டும், இப்படி எல்லாம் பார்த்தேன். நிறைய சிற்பங்கள் சின்னமஸ்தா தான் நீங்கள் பார்க்குறீங்க. தசமகா வித்யாவில் சின்னமஸ்தா, தூமாவதி தான் நீங்கள் பார்க்குறீங்க. கையில் முறம் வச்சிட்ருப்பாங்க. ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம். இவங்க தான் கிளி வச்சிருக்கிறதுனால மதுரை மீனாட்சியாக இருப்பாளோ, வாள்லாம் வச்சிருக்காளே கையில், பேரரசியாக இவ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் கண்ணு வந்து மீனாட்சியை ரொம்பவே தேட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய சிற்பங்கள் அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குற கன்னியாகுமரி அம்பாளை பார்க்குறீங்க. அப்படி நிறைய சிற்பங்கள் தென்னிந்திய கோயில்களில் இருக்கக்கூடியது இருந்ததுனால கண்டிப்பாக மதுரை மீனாட்சியும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பாக இருந்தது. தேடுன்னு தேடிட்டே இருந்தேன். என்னோடய கண் பார்வை ஃபுல்லாக மீனாட்சியை தேடுறதுலையே தான் போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வளாகத்தை சுற்றி வளைச்சி வீடியோ எடுத்தேன். இன்னும் நிறைய ஃபுட்டேஜ் எடுத்தேன். ஆனால் ஓரளவுக்கு தான் ஷேர் பண்ணுறேன். மேலே இந்த சாண்ட்லியர் லைட்டு கூட ரொம்பவே அழகாக இருந்தது. தமிழகத்தில் நம்ம அன்னபூரணி அப்படின்னு சொல்லுவோம், இங்கே அன்னபூர்ணான்னு சொல்லுவாங்க. எனக்கு இதில் பார்க்குறதுக்கு மீனாட்சி மாதிரி ஒரு தோற்றம். கையில் கிளி வச்சுருக்கிறதும், கையில் வாள், அந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கிறத பார்க்கும்போது ஒரு பேரரசி மீனாட்சியாக தான் இருக்கணும்னு எனக்கு தோணுது. இந்த இடத்துல நிறைய வந்து மார்பிளால் செய்யப்பட்ட ஒட்டுமொத்த கட்டிடமே வந்து மார்பிளால் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகழகான சிலைகள் நிறைய இருக்குது. தசமகா வித்யாவாக இருக்கட்டும், சைவம், வைணவம், சாக்தம்னு எல்லாத்துலேயும் இங்கே சிலைகளை பார்க்க முடியும். ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கார்விங்லாம் பண்ணியிருக்காங்க. அன்னபூரணி ஒரு பக்கம், காயத்ரி ஒரு பக்கம், மகாகாளி, இப்படி 3 பேரும் இங்கே கர்ப்பகிரகத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப அழகான கோயில். கோயிலை விட்டு வெளியில் வரப்போகிற நேரத்தில் ஒரு நெட்டுக்குள்ளே அப்படியே வந்து சர்வத்திரத்தையும் ஒடுக்கி கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தா மீனாட்சி. ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. கடைசியாக கண்டேன் சீதையை அப்படின்னு ஆஞ்சநேயர் அடைஞ்ச அந்த திருப்தியை நானும் அடைஞ்சேன். அவ்வளோ சூப்பராக மீனாட்சியோட சிலை அங்கே ஒரு மாதிரி நெட்டு மறைச்சிக்கிட்டு இருந்தது. ஆனாலும் என் கண்ணுக்கு அவள் தென்பட்டுட்டான்றது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லாருமே ஒரு பயணத்தோட தொடக்கத்தில் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிப்பாங்க. நாங்கள் உஜ்ஜைன் யாத்திரையுடைய நிறைவு பகுதியில் பிள்ளையார் சுழி போட்டு நிறைவு பண்ணுறோம். ஆக்சுவலி இது இந்த பயணத்துக்கான நிறைவாக இருந்தால் கூட அடுத்த பயணத்துக்கான தொடக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நாங்கள் இங்கே படா கணேஷ், இவர் பேர். ஸோ பெரிய அப்படின்னு அர்த்தம் படான்னா. படா கணேஷ்க்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மென்மேலும் நிறைய யாத்திரைகள் நானும் பண்ணணும். நிறைய பேர் என் கூட பயணம் பண்ணவங்களும் தொடர்ந்து நிறைய யாத்திரைகள் பண்ணணும். மா கங்கா டூரிசம் வளர்ந்து கொடுத்து வரணும். அவங்களும் நிறைய பேரை நிறைய யாத்திரைகளில் அழைச்சிட்டு போய் தெய்வ தரிசனம் பண்ண வைக்கணும். எல்லாத்துக்கும் படா கணேஷ் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு யாத்திரைகள் பண்ணணும், நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்லாம் ஆசைகள் இருக்கும்.
ஆசைகளோடையே நிறுத்தாமல் முயற்சி எடுங்க, நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். மா கங்கா டூரிசமை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் சூப்பராக நிறைவு பண்ணிட்டோம் உஜ்ஜைன் யாத்திரையை. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களோட ட்ரிப்பு. ஆக்சுவலி இந்த இடத்துல மழைக்காலம், ஆனாலும் எங்கேயும் எந்த ஒரு சின்ன சறுக்கல் ஒரு பிரச்சனை கூட இல்லாமல் சூப்பராக நிறைவேறினது. நாங்கள் போட்ட பிளான் படி, அதாவது மா கங்கா டூரிசம் கொடுத்த ஐட்டனரியில் இருக்கிற எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது, எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். மா கங்கா டூரிசம் ரஞ்சிதா தான் ஹோல்டிங் த கேமரா. அண்ட் வந்து ஹரிஷ் வந்து இந்தோரில் டூர் ஏஜென்ட். அவர் வந்து நல்ல சப்போர்ட் கொடுத்து லோக்கலில் எங்களோடையே 4 நாளும் இருந்தார். இந்த 4 நாளில் அவர் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணார். நிறைய விஷயங்கள், நிறைய கோயில்களை அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் காட்டி இண்டோர்லேயும் நிறைய பிளேசஸை காட்டினார். ஸோ அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இந்தூரில், அதாவது மத்திய பிரதேஷில் நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா மா கங்கா டூரிசமை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக சூப்பரான கைடன்ஸ் கிடைக்கும். சூப்பராக என்ஜாய் பண்ணி நீங்கள் உங்களோட டூரை பண்ண முடியும். எங்களுடைய வேன் டிரைவர் அவர் வந்து ஒரு யூனிஃபார்மில் சூப்பராக இருக்கார். ஹிஸ் நேம் இஸ் தாஜ். ஓகே, ரொம்ப சூப்பராக 4 நாளும் வந்து எங்கேயும் நாங்கள் பயப்படலை, டென்ஷன் ஆகலை. அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக டிரைவிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. அவருக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். நமக்கு யூஸ்வலி வடக்கில் ட்ராவல் பண்ணுறதுனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை வந்து பான் போடுறது, ஸ்மோக்கிங், அந்த மாதிரி விஷயங்கள், ட்ரிங்க்ஸ், இந்த மாதிரி இருக்கும். பட் இவர் வந்து ரொம்ப க்ளீனான, நீட்டான ஒரு பர்சன். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார். பேக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க கொள்ள அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பண்ணார். அவருக்கு நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். அண்ட் ஹரீஷ் வந்து எங்களோட ட்ராவல் பார்ட்னர் இன் கிரைம் அப்படி சொல்லலாம். அடுத்து மா கங்கா டூரிசம் ரஞ்சி, நல்ல வெல் ஆர்கனைஸ்டு ப்ரோக்ராமாக அமைச்சு கொடுத்தது ரஞ்சி. அண்ட் வந்து ராணி வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். ஸோ டீச்சர் அம்மா வந்து டிசிப்ளின் எதிர்பார்ப்பாங்க. இதில் வந்து ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு இருந்தாங்க. அண்ட் இவங்க அம்மா, நான் அம்மான்னு கூப்பிடுறேன், என்னை தண்ணியில் வச்சு முக்கினவங்க இவங்க தான். எனக்கு வந்து அந்த பயத்தை போக்குனவங்க. தண்ணியில் பயத்தை போக்குறதுக்கு இப்படியும் ஒரு வீராங்கனை தேவை. அப்படி ஒரு வீராங்கனை தான் அம்மா. அண்ட் வந்து உங்கள் பேர் அம்மான்னு தான் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பேர்? ராணி. இவங்க கர்நாடகான்னு சொல்லுவாங்க அடிக்கடி. கர்நாடகாலேருந்து இங்கே வந்து இந்த டூரில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட நேட்டிவ் பிளேஸ் எல்லாம் மதுரை பக்கம்தான், உசிலம்பட்டி. அண்ட் மேடம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து ஸ்விம் பண்ணாங்க. இவங்கள்ட்ட இருந்த அந்த திறமையை வந்து பாராட்டணும். ரொம்ப, அதாவது எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையும் கம்ஃபர்ட்டை வந்து ரொம்ப பெருசாக யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க. இருந்த இடமே தெரில அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. சார், எங்கள் டீமில் வந்த த ஒன்லி ஹீரோ அப்படின்னு. எல்லாரும் பெண்களாக வரும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சார் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணார். ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்ததுனால ஹி என்ஜாய்டு தரோலி. எல்லாருக்குமே எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மா கங்கா டூரிசமுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் மென்மேலும் இந்த டீமோட திரும்ப நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆவலோடையும் ஆசையோடையும் இருக்கேன். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், ஜெய் ஸ்ரீ மகால். சூப்பர். இந்த வேன் பற்றி சொல்லணும். இது வந்து மகாராஜா வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க. சிங்கிள் சீட்டாக வரும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. தேங்க்யூ. மாலை வேளையில் ஒரு குட்டி டம்ளரில் எவ்வளோ சின்னதாக எப்படி டம்ளர் கிடைக்கிது இவங்களுக்கெல்லான்னு பார்த்து அதிசயப்படுற மாதிரி. அதுலேயே 2 மடக்கு தான் இருக்கும். இப்படி தான் மத்திய பிரதேஷில் டீ கடையிலெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் ஏர்போர்ட் வந்தாச்சு. திரும்ப அகல்யாபாயை சந்திச்சேன். அகல்யாபாய் ஹோல்கர். இவங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்புனே தெரில. இவங்களோட ஏர்போர்ட்டில் தான், அதாவது இண்டோர் ஏர்போர்ட் வந்து அகல்யாபாய் ஏர்போர்ட். வந்து உள்ளே நுழைஞ்சோடனே இவங்க தான் வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ சென்ட் ஆஃப் பண்ணுறதும் இவங்க தான். இவங்களுக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம தொடர்பு என்ன இருக்குன்னு தெரில. நான் நேசிக்கிற மகாராணி, இவங்களும் ஒரு மகாராணிங்கிறதுனால அதனால் ஏற்பட்ட ஒரு தொடர்பான்னு தெரியல. உண்மையிலே இவங்களை பற்றியான நினைவுகள் என்னை வந்து இந்த 4 நாளாகவே அழுத்திட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் அகல்யா ஹோல்கர் பற்றி படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக வ்ளாகில் கொடுக்குறேன். ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இந்த பயணம் மேலே மேலே தொடரணும் அப்படின்னு நான் அகல்யாபாய் ஹோல்கர்ட்டையும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன். தேங்க்யூ.
மத்திய பிரதேஷ் உஜ்ஜயினி யாத்திரையுடைய வீடியோஸ் இதோட நிறைவாகுது. 4 நாட்கள் பயண வீடியோவும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.